Vanakkam and welcome to Amudam Aharam. Na Aruna Vijay and happy Sunday to you all. And சந்தோஷமா இருக்கேன், எவ்வளோ பெரிய ஸ்மைலியன்னு பார்க்குறீங்களா? ஃபைனலி ஸ்கூல்ஸ் திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஐ ஆம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். ஐம் ஷுர் என்ன மாதிரி நிறைய அம்மாங்கள் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஃபைனலி பசங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் பண்ணுறோம். திஸ் இஸ் அ கிரேட் ஈவினிங் ஸ்நாக். உங்கள் பசங்க திரும்பி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுக்குறா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சாப்பிட்டு. ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹை ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் பண்ணலாம். ஸோ இந்த ஈவினிங் 4 PM ஹங்கர் பேங்க் சொல்லுவாங்க இல்லையா, அது ஆக்சுவலி ரியல். ஸ்கூலில் நம்ம வந்தோன்னே இல்லை ஆஃபீஸில் நம்ம வந்தோன்னே எதாவது சாப்பிடணும், இல்லை டேஸ்டியாக சாப்பிடணுன்ட்டு. ஸோ உங்களுக்காக ஒரு ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக். ஸோ யூஸ்வலி மஞ்சூரியனா நம்ம பேபிகார்ன் மஞ்சூரியன் சாப்பிட்ருப்போம், வெஜிடபிள் மஞ்சூரியன் இல்லை கோபி மஞ்சூரியன் சாப்பிட்ருப்போம். ஆனால் இது ஒரு ஹை ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன். இது நம்ம இது மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற சோயா வாங்கிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சு இது ஃபுல்லாக தண்ணி ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஹை ப்ரோட்டீன் இன்க்ரீடியன்ட். நான் இது டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் அவனில் பேக்கும் பண்ணிக்கலாம், இல்லை ஏர் ஃப்ரையும் பண்ணியிருக்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சோயா சங்க்ஸ், இது வந்து மேதா, கார்ன்ஃப்ளவர், இது க்ரீன் கேப்சிகம், இது எல்லோ கேப்சிகம், ஃபைன்லி சாப் பேபிகார்ன், வெங்காயத்தால், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் ஜீரா, கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் எள்ளு, டொமேட்டோ சாஸ், ஸ்ரீராச்சா சாஸ், சோயா சாஸ், வீகன் ஆயிஸ்டர் சாஸ் அண்ட் சால்ட். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி இது சோயா சங்க்ஸ் மார்க்கெட்டில் வாங்கி இது நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு ஃபுல்லாக தண்ணி ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பவுலில் இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 grams சோயா சங்க்ஸ் சோக் பண்ணி தண்ணி வெளியே எடுத்தது. மேக் ஷுர் தண்ணி சுத்தமாக எடுக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக சால்ட், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், धनिया पाउडर, जीरा पाउडर, கொஞ்சமா பேக்கிங் சோடா சும்மா ஒரு சிட்டிகை தான், and 1 tablespoon मैदा, and 1 tablespoon corn flour. ஃப்ளேவருக்காக கொஞ்சமா சோயா சாஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏர் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை அவனில் பேக்கும் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 minutes கையால் மசாஜ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே நல்லா கோட் ஆகணும். இந்த சோயா சங்க்ஸில் அந்த நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர் அண்ட் மேதா கோட் ஆகும். அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பியான மஞ்சூரியன் கிடைக்கும். ஸோ நம்ம மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு குவிக் ரீகேப். இதை நம்ம சோயா சங்க்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அதில் சில்லி பவுடர், கியூமின் பவுடர், தனியா பவுடர், உப்பு, கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு அது கூட மேதான் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா ஒரு மேரினேஷன் மிக்ஸ் பண்ணி இது ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க இதை டீப் ஃப்ரை பண்ணலாம். இது டீப் ஃப்ரை பண்ணும்போது ஞாபகம் இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஆயில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அண்ட் ஒரு பீஸாக போட்டு இல்லைனா அது ஸ்டிக் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இதோ நீங்கள் ஒரு ஆப்பிடைசராக கூட சாப்பிட்லாம், ஒரு ஸ்டார்டர் மாதிரி சர்வ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இது ஃப்ரைட் ரைஸ் மஞ்சூரியன் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு மிதமான சூடில் இது டீப் ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 minutesல இமீடியட்லி இது கிறிஸ்பி ஆகிடும். நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுன்ட்டு, விச் மீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பிளேட்டில் இது ட்ரெயின் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஆயிலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வாங்க மிச்சம் சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஜெயின் சைட் பற்றி தெரிஞ்சுட்டு வாங்க. இந்நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது பல சிறப்புகளைக் கொண்ட ஒரு தொன்மையான சமணமலையாகும். இது தமிழ் எழுத்துக்களின் பரிணாம வளர்ச்சி வரலாற்றில் ஒரு தனி இடத்தையும், தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் உள்ள சமண சிற்பங்களில்
ஒரு தனித்துவம் வாய்ந்த சிற்பத் தொகுதியை கொண்டுள்ளதும் சமய நெறிமுறைகளில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை குறிப்பதாகவும் உள்ள பல சிறப்புகளைக் கொண்ட ஒரு மலையை நாம் காண்பதற்கு பயணிப்போம். வாருங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் செஞ்சியில் இருந்து சிங்கவரம் எனும் சிற்றூருக்கு செல்லும் வழியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை அமைந்துள்ளது. இந்த மலை ஒரு சிறிய குன்றுதான். இதற்கு திருநாதர் குன்று, சிங்கவரம் மலை, சிறுகடம்பூர் மலை எனும் பெயர்களும் உண்டு. புகழ்பெற்ற மலையல்லவா, இதனால் அதன் அருகே உள்ள ஊரார் தம் ஊரின் பெயரால் அதை குறிப்பிடுகின்றனர். வயல்வெளி வழியே பயணித்து கடந்து செல்லும் பொழுது இந்த மலை நம் கண்ணெதிரே தென்படுகின்றது. இது இந்திய தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்படும் மலை என்பது குறிப்பிடத்தக்கது. மலையின் மேல் செல்வதற்காக தொன்மையான வழித்தடமும், அதாவது கற்களை படிக்கட்டுகளாக வைத்து அமைக்கப்பட்ட வழி ஒன்று உள்ளது. இதில் நாம் ஏறிச் செல்லும் பொழுது வழியில் இடது பக்கத்தில் கவனத்தை ஈர்ப்பது 2ஆக பிளவுபட்ட ஒரு பாறையாகும். அதில் அப்படி என்ன உள்ளது? அழகிய மாடம் போன்ற அமைப்பில் அமர்ந்த நிலையில் மிக அழகாக செதுக்கப்பட்ட தீர்த்தங்கரர் சிற்பம் 2ஆக பிளக்கப்பட்டுள்ள பாறைதான் அது. பீடம் ஒன்றில் தலைக்கு பின் அரைவட்ட ஒளிவட்டமும் தலைக்கு மேல் முக்குடையும் கொண்ட இது 9ஆம் நூற்றாண்டு கலைச்செல்வமாகும். இதில் பல்லவ மன்னன் 2ஆம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று 2 துண்டாக உடைந்து பாறையின் மேல் உள்ளது. இது ஸ்ரீகோயில் என்னும் சமணக் கோயில் எடுப்பித்ததையும் அதற்கு நந்தா விளக்கு எரிக்க 400 ஆடுகள் வழங்கியதையும் குறிப்பிடுகிறது. இதனை விழுப்புரம் மாவட்ட தொல்லியல் தடயங்களை உலகத்திற்கு பறைசாற்றி வரும் வரலாற்று பேராசிரியர் திரு ரமேஷ் அவர்களின் ஆய்வு நூலான நடுநாட்டில் சமணம் என்ற நூலின் மூலம் அறிகிறோம். தொடர்ந்து மேலே செல்வோம், வாருங்கள். மேலே ஒரு திறந்த சமதளமான இடத்தை அடைகிறோம். இந்த இடத்தில் மிக பெரும் பாறை ஒன்று நம்மை வருக வருகவென வரவேற்கிறது. அந்த பாறையை நோக்கி செல்லும் பொழுது அருகே உள்ள சிறிய பாறை ஒன்றில் நின்ற வண்ணம் உள்ள 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த தீர்த்தங்கரரது திருவடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. இவரது தலையின் பின்புறத்தில் அரைவட்ட ஒளிவட்டமும் தலையின் மேல் முக்குடையும் அழகுற வடிக்கப்பட்டுள்ளது. எந்த தீர்த்தங்கரர் என்ற அடையாளங்கள் ஏதும் இல்லை. இதை கடந்து செல்கின்றோம். கடந்து செல்லும் பொழுது அகன்று விசாலமான தரை ஒன்று காணப்படுகின்றது. சமீப காலத்தில் இந்த தரைப்பகுதியை கற்பலகைகளால் சமமாக ஒழுங்குபடுத்தி இருக்கின்றன. அங்கே நெடிதாக உயர்ந்து நிற்கும் அந்த கற்குன்றில் அற்புத காட்சி ஒன்று நம்மை மெய்மறக்கச் செய்கிறது. ஆம், இங்கேதான் 24ஆம் தீர்த்தங்கரர் பாறை சிற்பங்கள் 2 வரிசைகளில் வடிக்கப்பட்டிருக்கின்றன. மேல் வரிசையில் 12 தீர்த்தங்கரர்கள், கீழ் வரிசையில் 12 தீர்த்தங்கரர்கள். அடையாள குறியீடுகள் ஏதுமில்லா சிற்பங்கள் இவை. இலாஞ்சன குறியீடுகள் எதுவும் இல்லாத எளிமையான சிற்ப வடிவங்கள் இவை. ஒவ்வொரு தீர்த்தங்கரர் சிற்பத்திற்கும் முக்குடையும் இருபுறமும் சாமரைகள் மட்டுமே வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 24 தீர்த்தங்கரர் பாறை சிற்பத் தொகுதி போன்று இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. இந்த தீர்த்தங்கரர் சிற்பங்கள் அனைத்துமே 9ஆம் நூற்றாண்டு கலைப்பாணியை கொண்டுள்ள கலை செல்வமாகும். இதனைத் தொடர்ந்து மற்றொரு முக்கியமான சிறப்பை பார்க்க இருக்கின்றோம். அவை 2 கல்வெட்டுகளாகும். திறந்தவெளி பாறையில் இருவேறு இடங்களில் இவை உள்ளன. ஒன்று பொதுமொழி 5ஆம் நூற்றாண்டினது. தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்துக்கு மாறும் அந்த காலகட்ட எழுத்தமைதியை கொண்ட 57 சனம் நோற்ற சந்திரநந்தி ஆசிரிய கரு நீசிதிகை எனும் கல்வெட்டு ஒன்று உள்ளது. இதன் பொருள், சந்திர நந்தி என்பவர் 57 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தார் என்பதாகும். இந்த கல்வெட்டின் முக்கியத்துவம் இதில் உள்ள ஐ என்ற எழுத்தாகும். தமிழ் மொழி வளர்ச்சியின் வரலாற்றில்
இந்த திருநாதர் குன்று கல்வெட்டு காலத்திற்கு முன்னர் எந்த கல்வெட்டிலும் ஐ என்ற எழுத்து காணப்படவில்லை என்பதாகும். அதாவது தமிழக கல்வெட்டுகளில் முதன்முதலாக இதில்தான் ஐ என்ற எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் எழுத்தின் வளர்ச்சி வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகின்றது. வேறொரு இடத்தில் திறந்த வெளியில் பாறை ஒன்றில் பொது ஊழி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் வரிவடிவ கல்வெட்டு ஒன்று இளைய படாரர் எனும் துறவி 30 நாட்கள் உண்ணான் நோன்பு நோற்று உயிர் நீத்தார் என்ற கல்வெட்டு உள்ளது. சமணர்கள் உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறத்தலை சல்லே கனை என அழைப்பர். இதனை தமிழ் இலக்கியங்களில் வடக்கிருத்தல் என்பர். சமண சமய நூலான அருங்கலச் செப்பு எப்போது சல்லேக்கனை எடுக்க வேண்டும் என்பதை பாடலின் மூலமாக விளக்குகிறது. இடையூறு ஒளிவில் நோய் மூப்பு இவை வந்தால் கடைதுரத்தல் சல்லேக்கனை, அதாவது தீராத துன்பங்களை தருகிற இடையூறு, தீராத நோய், மிகுந்த மூப்பு இவை உண்டான காலத்து சல்லேக்கனை இருந்து உயிர்விடலாம் என்பது பொருள். இந்த மலையில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் சல்லேக்கனை நெறி 1500 ஆண்டுகளுக்கு மேலாக சமணர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருவதை அறிகிறோம். இங்கே இவ்வாறு பல வகைகளிலும் முக்கியம் வாய்ந்த திருநாதர் குன்றுக்கு சுற்றுலா பயணிகளும் ஆய்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் வந்து செல்கின்றனர். ஆண்டுக்கு ஒருமுறை இங்கு சிறப்பான ஒரு விழா எடுக்கப்படுகிறது. இதற்கிடையில் அவ்வப்போது சமண கிராமங்களில் உள்ள மக்களும் இந்த திருநாதர் குன்றை சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள மக்களும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்களும் இங்கு வந்து வழிபாடு செய்து செல்கின்றனர். நாங்கள் அங்கிருந்த நேரத்தில் செஞ்சியில் வசிக்கும் சமண குடும்பத்தினர் அங்கு வந்து பாடல்கள் பாடியும் தியானம் செய்தும் வழிபாடு செய்தனர். நமோ அரிகந்தானம் நமோ சித்தானம் நமோ அரியானம் நமோ உவஜாயானம் நமோ சமசகுணம். பயணம் எங்கே பாதை புரியவில்லை, பழவின இருளின் மூட்டத்தாலே பாதை புரியவில்லை, பாதை தெரியவில்லை. பயணம் எங்கே எங்கே இருந்தேன், எங்கே வந்தேன், எங்கே போகின்றேன், ஏதோ ஓரிடம் நிற்கும் உரிமை நான் இழந்தேன். கங்கை ஆற்றின் மணலின் பலவாய் கதிகளில் போய் பிறந்தேன், கங்கை ஆற்றின் மணலின் பலவாய் கதிகளில் போய் பிறந்தேன். கரை காணாதே கடலில் நீந்தி கைகள் சோர்ந்திட்டேன். இந்திய தொல்லியல் துறை சமீபத்தில் இந்த மலையை சுற்றி பாதுகாப்பு இரும்பு வேலி அமைத்து பாதுகாவலரை நியமித்து சிறந்த முறையில் பராமரித்து வருகின்றனர் என்பது பாராட்டுக்குரியது. ஸோ வெல்கம் பேக். எல்லாம் மஞ்சூரியன்ஸ் டீப் ஃப்ரை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. வெளியே இந்த ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்டர் இருக்குது, உள்ளே மஞ்சூரியன் வந்து சோயா சங்க்ஸோட சூவி டெக்ஸ்டர் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. இது நெக்ஸ்ட் நம்ம சாஸஸில் இது நம்ம சாட்டே பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட ஈஸியஸ்ட் மெத்தட் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு. இல்லைனா எல்லா மஞ்சூரியனுக்கும் நிறைய சாப்பிங், ரொம்ப டைம் கன்சியூமிங். ஆனால் சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் ஹை ப்ரோட்டீன் கூட அண்ட் வெரி வெரி ஈஸி டு மேக். ஸோ வாங்க இப்போ இது சாட்டே பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஃப்ளாட் பாட்டம் பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆனியன், கார்லிக் இல்லை ஜிஞ்சர் சாப்பிட்றீங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை சாப்பிட மாட்டேன், எனக்கு தெரியும். அஸ் ஜெயின்ஸ் வி டோன்ட் ஈட் ரூட் வெஜிடபிள்ஸ். ஸோ இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஆயில் 2 மினிட்ஸ் சூடாகட்டும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை க்ரீன் கேப்சிகம், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பேபிகார்ன், எல்லோ கேப்சிகம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக வேணும் அண்ட் குவிக்காக வேணும், இது ஒரு கிரேட் ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் இது ஏர் ஃப்ரை பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும். பேக் பண்ணாமல், டீப் ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் பேக் பண்ண இல்லை ஏர் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் ஆப்ஷன். எங்களை மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. மேபி மேக்ஸிமம் டோஃபு, பன்னீர் அண்ட் சோயா தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு வெர்ஷன் ஆஃப் ஈவினிங் ஸ்நாக்.
இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon soya sauce. Next I'm adding oyster sauce. இது வந்து vegan oyster sauce. இது நல்லா umami flavor கொடுக்கும். அந்த restaurant style taste உங்களுக்கு கொடுக்கும். இது oyster sauce. Red chili sauce. அந்த spiciness-காக. If you're making for kids, நீங்க இந்த sauce skip பண்ணிக்கலாம். And கொஞ்சமா tomato ketchup. Black pepper. Salt பார்த்து போடுங்க, ஏன்னா எல்லா சாஸஸ்லையும் நல்ல சால்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் ஃப்ளேவருக்காக. Give this all a good mix now. ஸோ ஃபைனலி அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக 1 tablespoon கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா ஒரு சாஸி ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு அப்படி ட்ரை மஞ்சூரியன் வேணும்னா அது இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 minutes நல்லா ஒரு சாஸி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நல்லா பபிள் ஆகிடுச்சு, ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஐம் ஆடிங் சம் டீப் ஃப்ரைட் சோயா சங்க்ஸ். எனக்கு இந்த ரெசிபியில் பிடிச்ச என்ன ஃபேவரட் பார்ட் தெரியுமா? இது நீங்கள் ஃபுல்லாக ப்ரீப்ரேப் பண்ணி வைக்கலாம். நீங்கள் சோயா சங்க்ஸ் டீப் ஃப்ரை பண்ணி வைக்கலாம், கிரேவி ரெடி பண்ணி வைக்கலாம். எப்போ உங்கள் கெஸ்ட் வராங்களோ அப்போ டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடும். அண்ட் பியூட்டிஃபுல். அது பார்க்குறீங்களா, ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி மஞ்சூரியன் மாதிரியே ஒரு கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலி கொஞ்சமாக எள்ளு, செஸ்மே சீட் அண்ட் வெங்காயத்தாள். அவ்வளோதாங்க, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இதை பிளேட்டிங் பண்ணலாம். எனக்கு இண்டோ சைனீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஒரிஜினல் சைனீஸோட இண்டோ சைனீஸ் தான் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் சைனீஸ் ஃபுட். ஸோ பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. திரும்பி கார்னிஷ்க்கு கொஞ்சமாக எள்ளு அண்ட் வெங்காயத்தாள். ஸோ நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Oh my god, this was so good. இந்த மஞ்சூரியன் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. உள்ளேருந்து நல்ல ஜூஸியாக, வெளியேருந்து கிறிஸ்பியாக, அந்த சைனீஸ் சாஸஸ் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் யூ வில் லவ் இட். அண்ட் திரும்பி அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோட. அன்டில் தென், பாய்.